பேர் வந்து யாருமே நினைக்க முடியாத ஒரு விஷயத்த நான் கூட அசால்ட்டாக நினச்சேன். என்னமோ சொல்கிறாரு நடக்குன்னு. அவங்க போய் திருப்பி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு ரெகுலர் கஸ்டமர் முதல்ல அந்த அனுபவத்தை சொல்லிட்டு குமரன் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க குமரன் அப்படின்னு சொன்னாரு. திருமணத்தில் ஐயா நடராஜனுடைய நெருங்கிய நண்பர் குடும்பம். அப்ப நான் சொல்றேன் கொரோனாக்கு முன்னாடி 2018-17 நினைக்கிறேன். அப்படியா சார் இருக்காங்க. அப்ப போகும்போது சார் அவர் நாடி ஜோதிடத்துல நாடி விஷயத்துல ரொம்ப கிங்கு ராஜா மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா கோச்சாரத்துல இந்த பாடம் இப்படி இருக்குன்னு சொல்லி துல்லியமா சொல்றாரு. இருந்தாலும் வாங்க குமரன், நான் என்னோட சிஸ்டத்துல என்னோட மெத்தட்ல ஃபாலோ பண்ணி சொல்லிட்டேன், நீங்க உங்களுடைய பாணியில பேசுறது சொல்லி கூட்டி போனாரு. அவங்க நண்பருடைய குடும்பம், அவங்க வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். அப்ப அந்த வீட்டுல பேசிட்டு போது துபாயில அந்த குடும்பம் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்த பெண்ணோட கணவர் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு லீவ் வந்திருந்தாரு. அப்ப அவரை கேட்டேன், இந்த துபாயில இந்த பெயர் உள்ளவங்களோட உங்களுடைய நண்பராக கேட்டப்ப என்னுடைய பார்ட்னரே அவர் தான் அப்படின்னாரு. பாஸ் பாஸ் என்னுடைய பாஸே அவர் தான். அவர் பேர் என்னால ஈஸியா சொல்ல முடிந்தது. தமிழ் பேர் சொல்றதே கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எப்படி அந்த முஸ்லீம் நண்பருடைய முஸ்லீம் பேரை சொன்னீங்கன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு எனக்கு பெரிய சொல்லிட்டார். நல்லா ஆச்சரியப்பட்டார். இது அவரு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருடைய பாணிபுரம் பாரம்பரியம் நாடி இப்படியே வந்துட்டாரு. அப்ப குமரன் சார் எப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். அவர் புரிஞ்சு கொண்டாரு அப்படின்ட்டு. இதைத்தான் அவர் சொல்லிட்டு சொல்லுங்க, வேற எதுவும் இல்லை. இந்த பேர் சொன்ன விஷயத்தை பத்தி பேசுறவங்க இன்னைக்கு கூட பேச்சே இருக்கலாம். ஆனா அது எத்தனை பேருக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு தெரியல. இருந்தா அதுல 8ஆம் பாவத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த காரணம் எதிர்பாராத பணம் வருது. ஜோதிடம் உருவாகிய 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு அந்த 8ஆம் பாவத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஒரே விஷயம், எதிர்பாராத தனவரவு பணவரவு புதையல் யோகம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு புதையல் யோகம் வார்த்தை மாறி லாட்டரி யோகம் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி போய் கிடையாது, வேற. ஆனா மற்ற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் அந்த லாட்டரி விஷயம் இருக்குது. ஜோதிடம் உருவாகிய காலத்துல புதையல் யோகம் வார்த்தை மட்டும்தான். இப்ப அப்படியே மறுவி லாட்டரி யோகம் வந்துருச்சு. ஜோதிடம் உருவாகிய காலத்துல 4ஆம் பாவத்தை பத்தி பேசும்போது வாகன யோகத்தை பத்தி பேசுவோம். அப்ப பாத்தீங்கன்னா குதிரை யோகம், பல்லக்கு யோகம், யானை யோகம் இப்படியே சொல்லுவாங்க. நம்ம எப்படி காலதேச வர்த்தமானத்துக்கு ஏற்ப இப்ப அது லாட்டரி யோகம் மாத்திக்கிட்டோம். அந்த இப்ப கார் விஷயத்தை பேசும்போது அன்னைக்கு குதிரை யோகம் யானை யோகம் சொல்றது இப்ப இன்னோவா மாறுது BMW பேசிக்கிட்டோம் இல்லையா, மாத்திக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க லக்ஸுரி கார் BMW வாங்க. ஆனா ஜோதிடம் உருவாகிய காலத்துல BMW கிடையாது, கேலன்ஸா கிடையாது, டொயோட்டா கிடையாது. ஆனா இப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு நீங்க இந்த கார் வாங்கி சொல்றோம் இல்லையா. அது போலத்தான் 8ஆம் பாவம் ஜோதிடம் உருவாகிய காலத்துல புதையல் யோகம் என்பது இப்ப நம்ம தேவைக்கேற்ப லாட்டரி யோகம் சொல்றோம். அப்ப இந்த லாட்டரி யோகம் எதிர்பாராத தனோட 8ஆம் பாவம் வேலை செய்யணும்னாக்க நம்ம ஜாதகத்துல கிரக நிலை எப்படி இருக்கு, நமக்கு அந்த யோகம் உண்டா? சரி, 8ஆம் பாவம் மட்டும்தானே இருக்கு அப்படின்னாக்க 2, 5, 8, 11 இந்த 4 ஸ்தானங்கள் 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள், இந்த ஸ்தான அதிபதிகள் நமக்கு வலிமையா இருந்தா நிச்சயமா அந்த லாட்டரி யோகம் உண்டு. இதை சொல்லும் போது சார் கேரளால 3 மாசத்துக்கு லாட்டரி யோகம் நடந்துட்டு இருக்கு, யாராவது ஒருத்தர் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உண்மைதான். அவருக்கு அந்த 2, 5, 8, 11 உங்களுடைய அனுபவத்துல வேணா இந்த 2, 5, 8, 11 இல்லாம வேறொரு விதிகள் இருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை. அது உங்களுடைய அனுபவத்துல வந்த உதிர்ந்த முத்துக்கள், நான் அதை மறுக்கல. ஆனா என்னுடைய பார்வையில 2, 5, 8, 11 இருந்தா மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த லாட்டரி யோகத்துக்கு உண்மை. அப்ப 2, 5, 8, 11 மட்டும் போதுமானது, அது மட்டும் போதும். 2, 5, 8, 11ஆம் இடம், 2, 5, 8, 11 இடத்து அதிபதிகள் இந்த இடங்கள் வலிமையா இருந்தா
நிச்சயமா லாட்டரி யோகம் உண்டு. அப்படி என்றால் உதாரணத்துக்கு கேரளா இருக்கு, மற்ற இன்னும் வெளிநாடுகள் இருக்கு. கேரளால வந்து 2 மாசத்துக்கு ட்ரிப்பு, 3 மாசத்துக்கு ட்ரிப்பு, மாசம் வாரம் லாட்டரி சீட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இப்படி இருக்கும். நான் சொன்னது எல்லோருக்கும் தெரிந்த பம்பர் டிக்கெட், பெரிய டிக்கெட், ஒரு 2 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி இருக்காங்க இல்லையா கேரளால. அதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள், இந்த ஸ்தானங்கள், இந்த ஸ்தான அறிவியல் நல்லா இருந்தா சிறப்பா இருக்கும். நம்ம சொல்லி இருக்கும்போது ஒரே நபருக்கு 3 இடம் லாட்டரி சீட்டு இருந்திருக்கு. அப்ப அவருக்கு அந்த தசை பத்தி வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நபருக்கு வந்து கேரளால பேரு மனோகரன் நினைக்கிறவருக்கு 3 தடவை இருக்கு. 2018 2023 3 தடவை பெரிய டிக்கெட். இந்த சின்னது இல்ல, ஒரு 50,000 50 லட்சம் 1 கோடி அப்படி கிடையாது. 2 கோடி 8 கோடி 10 கோடி 3 தடவை மனோகரன் பண்ணிட்டு. இது அப்படின்னாங்க. அப்ப அவருக்கு அப்படி இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். அவனுடைய ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா 2 5 8 கோடி கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவருக்கு மட்டுமா? அதே மாதிரி அதே கேரளால பார்த்தாக்க ஜோசப் தாமஸ் ஒரு கிறிஸ்டின் அன்பர், அவருக்கும் அதே மாதிரி 2 இடம் இருக்கு. வெளிநாட்டில் இதோட சுவராசியம் ஒரே ஆள் 14 டைம்ஸ் ஆகிருக்கிறார். ஸ்டெஃபன் மண்டேல், ஸ்டீஃபன் சொல்றாங்க, ஆனால் ஸ்பெல்லிங் பார்த்தா ஸ்டீஃபன் வராது, STEFAN, ஸ்டெஃபன் மண்டேல், மெண்டல் இல்ல, MANDL, மண்டேல் 14 டைம்ஸ் ஆகிருக்கிறது. எப்படி சாத்தியமாக அவருக்கு தசாபதி அப்படி இருக்கும். 14 டைம்ஸ் வந்தாங்க. அவருக்கு தெளிவா என்ன பண்றாங்க, அந்த டிக்கெட்டுடைய விடக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட் அவங்க விளையாடக்கூடிய தன்மையை பொறுத்து இவரை கெஸ் பண்ணி கிட்டத்தட்ட இதுக்கு முதலீட்டாளர்களை தேடி பிடிச்சு ஒரே டைம்ல இவரே ஒரு ஷேர் மார்க்கெட் விடுவாங்க, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கன்சூமர் தேடி பிடிச்சு 1000 பேரை வாங்க வச்சார். இங்க நீங்க வாங்க, இங்க வாங்க சொல்லி வாங்க. இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சா இந்த மாதிரி வாங்க கூட அந்த லாட்டரி சீட்டை தடை பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் சில கால்குலேட் பண்ணி வாங்கக்கூடிய நபரா இருக்காங்க. அவர் ஸ்டெஃபன் மண்டேல் 14 டைம்ஸ் இருக்கிறார். இதோட சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, ஒரு நபர் பாத்தீங்கன்னாக்கா அவர் பேர் பில் மோகன், ஆஸ்திரேலியாக்காரர் நினைக்கிறார். அவருக்கு 2 டைம் இருந்துச்சு. அவர் விடுறதுக்கு லாட்டரி விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார், அவர் ட்ரக் டிரைவர் கார் ஆக்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் விழுந்தார். விழுந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 14 மினிட்ஸ் அவருக்கு உயிரே இல்லை. ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் பாடுறாரு, நான் செத்து படிச்ச வந்தாரு. உண்மையில அவருக்கு அது செல்லுபடியாக போகுது. 14 மினிட்ஸ் வந்து எழுதவே இல்லை, துடிக்கல. அவருக்கு முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. அந்த 14 மினிட்ஸ் கழிச்சு எழுதி துடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்போ கோமா ஸ்டேஜ், முடிக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற கண்டிஷன். அப்படிப்பட்ட பெலஸ் வந்துட்டு டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து $17,000 அடிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கார் ஒன்று அவருக்கு தூக்கம் போச்சு. நம்ம செத்து பிரைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கேட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடந்துருச்சு. 2வது அவனை கூப்பிட்டு அங்க இருக்க இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு கூப்பிட்டு எப்படி விழுந்துச்சு, எப்படி ஸ்கிராச் பண்ணீங்க, நீங்க செத்து பிரைஸ் வந்திருக்கீங்க, இது எப்படி சாத்தியம், எங்களுக்கு இதே மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுங்க, நடிச்சு காட்டுங்க, எந்த கடைக்கு போனீங்க, அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தீங்க, அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சு காட்டுங்க சொல்லி அவரை கூட்டி போயிருக்காரு. அவர் கூட்டி போகும்போது அன்னைக்கு அவர் எந்த கார்ல போனாரு, என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, எப்படி தலையை சீவிருந்தாரு, அதே மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி கார்ல டிரைவ் பண்ணி எந்த கார்ல போகும்போது எந்த ட்ராக்ல போனாரோ அதே ட்ராக்ல போய் இறங்கி அதே கடைக்குள்ள ஏற்கனவே டிக்கெட் போனப்ப எந்த கடையில போனாரோ அதே கடைக்குள்ள போய் எப்படி நின்றாரு, எப்படி நின்று எப்படி அந்த கடைக்கார்ட்ட பேசுறது, எப்படி டிக்கெட் போன வாங்கி ஸ்கிராச் பண்ணிருக்கிறாரு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அரண்டு போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்படி ஒரு விவாதத்தை வந்திருக்கிறாரு. அவருக்கு 2 5 8 பண்ணி வேலை செஞ்சிருக்கு. அதுவும் யூடியூப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல போய் பில் மோகன் செகண்ட் டைம் பிரைஸ் பை யூடியூபர்ஸ் போட்டு பாருங்க, கரெக்டா வரும். இப்படி பல பேர் இருக்காங்க உலகத்திலே. இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 அதிகமான
பிரைஸ் வாங்கின பண்ண கேஸ்ட்ரோ முடியும் பேரு, எட்வின் கேஸ்ட்ரோ. அவர் தான் இன்னைக்கு நம்பர் 1 அதிகமான பிரைஸ். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்திலேயே அதிகமான லாட்டரி பிரைஸ் வாங்கினது எட்வின் கேஸ்ட்ரோ நினைச்சு பாருங்க. வரும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவ்வளவு அதிகமா வாங்கிருக்காரு. அந்த ஆளுக்கு 2 விளைவிச்சிருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதை விட முடியல. நம்ம ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் வந்து தெலுங்கு பேசுகிறாரு. அவர் பேரு அனில் குமார். அவங்க பொல்லான்றது பொல்லா அப்படிங்கிற ஒரு குடும்ப பெயர். அனில் குமார் பொல்லா அப்படின்னு யூடியூப்ல டச் பண்ணி பாருங்க. அபுதாபின்னு நினைக்கிறேன், யூஏஇல, எனக்கு கரெக்டா சிட்டி தெரியல, யூஏஇல இருக்காரு. 240 கோடி. அவர் வாங்கும்போது நம்மள மாதிரி நிர்மலாஜி அஸ்ட்ராலஜி இன்ட்ரெஸ்டான ஆள் போட்டுருக்கு. வாங்கும்போது அவங்க அம்மாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாங்கியிருக்கிறாரு. கரெக்டா அந்த அவங்க அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு நம் பிறந்த தேதியை நம்பர் எடுத்துக்கிட்டாரு. 12/10/2025 25 அடிக்கிறது போன வருஷம் தான். அப்படியே திருப்பி 25/12/10/12 போட்டுக்கிட்டாரு. அந்த டிக்கெட் வர ஃபர்ஸ்ட் பிரைஸ். லைஃப்ல நினைச்சே பார்க்க முடியல. நீங்க எங்க அவர் ஜாதி பார்த்தப்ப 2, 5, 8 பேருங்க. இது வருஷம் சொல்லிட்டே போகலாம். அப்ப லாட்டரி யோகம் என்பது நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். 2, 5, 8 பேருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பல மூலங்கள்ல நானா புதுசா கண்டுபிடிக்கல. மூலங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் தான் 2, 5, 8 பேருங்க. அந்த லாட்டரி யோகம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல 2, 5, 8 பேருங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல இன்னொரு கூடி அதை சொல்லிடுறேன். வாங்க ஐயா, கோபையா வாங்க, வாழ்க வாழ்க வாழ்த்துக்கிறேன். வாங்க கோபையா, அப்படி மேல வந்துருங்க, அப்படி வந்துருங்க, மேல வந்துருங்க. இல்ல நல்லா இருக்கேன். கோப் சார் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு ஈரோட்டில், அருமையா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல மீண்டும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறது. இன்னும் அதிக நேரம் பேச விருப்பம் தான். இன்னும் என்னை விட அதிகமாக பேசுறதுக்கெல்லாம் ஐயா வந்திருக்காரு. அதிக நேரம் எடுத்துக்குவார் நினைக்கிறேன். இதோடு முடித்துக் கொள்ள இருக்கேன். நன்றி. ஐயா பேச விடுங்க, நல்லா பேசுங்க. சாரி சாரி சாரி. அதாவது ஒரு விஷயம் என்னன்னாக்க, என்னோட அனுபவத்துல வந்த விஷயம் என்னக்க, யாருக்கெல்லாம் லக்னம் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. லக்னாதிபதி லக்னம் சொல்லல, சாதாரண விஷயத்துல வந்து மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து லக்னம் தேவைப்படும், லக்னாதிபதி தேவைப்படும். அதை விட்டுருங்க. பொருளாதாரம் பார்த்தாக்க 8, 11 3, 8, 11 இந்த 3 ஸ்தானங்கள் போகுது. அப்ப இது மாதிரி சொன்னீங்க 2, 5, 8, 11. நான் மறுக்கல. உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கலாம், லாட்டரி யோகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். நான் அதுக்குள்ள வரல. 2, 5, 8, 12 உண்மை. அதை விட முக்கியமானது 3, 8, 12. என்ன சார் 3ஆம் இடம் அப்படின்னாக்க, நான் இதுக்கு ஒரு கருத்து சொன்னேன். இதுல ஒரு கருத்து சொன்னா எதுக்கு எடுத்து வரும் சார்? 3ஆம் இடத்துக்கு சம்மதம் இல்லை, அதுக்கு காரணமே வேலை அடிப்பாங்க. நான் அந்த வாதத்துக்குள்ளேயும் அந்த 2ஆம் வாதத்துக்குள்ளேயும் வேற விரும்பல. செக் பண்ணி பாருங்க. 3, 8, 11 செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக எதிர்பாராத தனவரும் பணவருக்கும் லாட்டரி வந்து அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்முடைய ஜோதி விதிகளை அப்ளை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜோதி விதி சொல்லிட்டே போகலாம். பெரும்பாலும் எல்லா வீட்லையும் பாத்தீங்கன்னாக்க பெற்ற பிள்ளைகள், நான் பெற்ற பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல. என் பையனோ என் பொண்ணோ கரெக்டா 15 வயசு வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்க பெற்ற தாய் தந்தை யாரும் மதிக்கிறதே இல்லை. இது எப்படி சார் அப்படின்னு போது நம்ம வந்து
ஜோதி விதி சூரியன் சனி சேர்ந்துருக்கா அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றவங்க ஆமா சார் எனக்கு ஜாதகம் இருக்கு அப்போ பிள்ளை கேட்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி பழகி வந்துட்டோம். அதெல்லாம் உண்மைதான். ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகளுடைய வளர்ப்பு பெற்ற தாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும், தாய் தகப்பனுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தாண்டி தான் வருவாங்க. அப்ப வரும்போது ஒரு சில வீடுகள் பசங்க 20 வயசு 22 வயசு 25 வயசு வரும்போது பெற்ற தாய் நீங்க கேட்கல எந்த வீட்டுல சார் பையன் சொல்லி வச்சுக்கிறாங்க, எல்லா வீட்லயும் சூரியன் சொல்லி சேர்த்துக்கான்னு கூட கேட்பீங்க. நான் அந்த விதிக்குள்ளே வரல. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பையனை ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க போகாதா ஒரு நண்பர்கள் இருக்காங்க பூரா பேரும் சரியில்லை, பூரா சேட்டைக்காரன் இருக்காங்க போகாத ஏற்றி கூட பேசுவாங்க. இன்னொரு சிலங்க இன்னைக்கு போறோம், நீங்க போறது பெரிய பிரச்சனை வரும், நான் எப்படி சந்திக்க பாரு எப்படி ஜெயிச்சு பாருங்க. இதோட அம்மா சொன்னா மறுபடியும் சொல்லுவாங்க, வசம் பேசுவாங்க, விடுமா முந்தினா ஜெயிலு பிந்தினா பெயில் இருப்பாங்க. இதுக்கு எதுக்கு மொழியை பேசுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, எதற்கு தாண்டா எதுக்கு மொழி பேச விஷயம் இல்லையா, முந்தினா ஜெயிலு பிந்தினா பெயில். அது இன்னொரு வீட்டுல அவன் இன்னொரு பேசுறான், முந்தினா சரணம் பிந்தினா மரணம். அவங்க அம்மா இதுக்கு மேல எதுக்கு போன முந்தினா சரணம் பிந்தினா மரணம் புரிஞ்சலா பேசுறாங்க. நாம் ஜெயிச்சே ஆகணும். அதுல வைராக்கியம் வேற செய்யற தப்ப வந்து பெற்ற தாய் சொல்றதை கேட்காம ஏறிக்கிட்டே பேசுறது. இன்னொரு வீட்டுல அவனை இன்னைக்கு சந்திச்சிருக்க வச்சு போய் இல்ல காந்தியை வந்து மன்னிக்கிறேன், அதாவது சந்து 4 சனத்து முக்கிய நிப்பாட்டி அவனை மாநகரப்படுத்துவேன் இல்லையா, நான் காந்தி ரூபாய் வந்து மன்னிக்கிறேன். இதுக்கு சந்தி காந்தி இப்படி ஏறிக்கிட்டே பேசுறாங்க. இதாவது பரவாயில்ல. இப்போ வைரலா ஒரு யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு அம்மா வந்து பூஜை ரூம்ல தீபத்தை காமிச்சுட்டு இருக்கு, சாமி அப்படியே ரொம்ப பரத சிறப்புல பூஜை பண்ணிட்டு இருக்கு, தீபத்தை காமிச்சு பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்க மகன் 2வது பையன், அவனுக்கு ஒரு 5 வயசு கூட இருக்கும். அவனும் வந்து 10 சேர்ந்தா அம்மாவோட வந்து சாமி கொடுத்துருக்கான். பக்கத்துல உள்ள மூத்த பையன் டிவி ஆன் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த அம்மா அந்த 2வது பையனை கூப்பிட்டு அவனை சாமி பாட்டு போட சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவன் பாட்ட போற சாமி போட்டு போறாங்க. சின்ன பையன் மூத்தவன் உடனே சாமி போட்டு போற. என்னன்னா பார்த்தாக்க அது விக்ரம் நினைச்ச சாமி பாட்ட போறாங்க. 7 பாட்ட போறாங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டாரு. அந்த அம்மா முடிக்குது. நான் சாமி பாட்டு போறான்னா விக்ரம் பாட்ட போட்டு அந்த பாட்டை போட்டு போயிருக்கேன். அப்ப வெளியும் பயிர் மொழியிலே தெரிகிற மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றிக்கிட்டே செய்யறாங்க. 5 வயசு 10 வயசுல தான் சொல் பேச்சு கேட்காம அவங்க கல்யாணம் முடிச்சு பேர பேச்சு எடுக்கிற வரைக்கும் தாய் சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த பையனுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு? அதே சூரியன் சனி மட்டும் இல்ல, யாருடைய ஜாதகத்துல எல்லாம் 4ஆம் இடத்தில் செவ்வாய் தனித்திருந்தாலும், சனி தனித்திருந்தாலும், ராகு தனித்திருந்தாலும், அது சனியாக இருந்திருந்தாலும், செவ்வாய் சனி இருந்திருந்தாலும், இந்த மாதிரி அமைப்பு இருந்தா தாய் சொல்லி கேட்கவே மாட்டான், வெளியே வச்சிருக்க. அவனுடைய ஆயுள் நூல் அப்படி இருப்பான். இதுக்கு அவங்க அம்மா தான் வேற வழி இல்லாம எப்படி கட்டிக்கிட்ட வீட்டுக்காருக்கு சரி சரின்னு அதை சொல்லிக்கிறாங்களோ அதே மாதிரி பெற்ற பிள்ளைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெற்ற மகனாக இருந்தாலும் பெற்ற மகளாக இருந்தாலும் இப்படித்தான் அவங்களுக்கு அனுசரிச்சு போய் பிள்ளையோட வழியிலேயே போய் பிள்ளைகள் தாக்கே போய் அவங்க தன் மணிக்கு போய் விட வேண்டியதுதான் அந்த பெற்றோட தாய். இந்த மாதிரி அமைப்பு இருந்தார். பெற்றோர் தாய் பேச்சு கேட்கவே மாட்டான். அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே ரைட்டு நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னாரு அப்படித்தான் இருக்கு, சூரியன் சனி செவ்வாறாகு சனிராகு இந்த காம்பினேஷன் இருந்தா நிச்சயமா கேட்க மாட்டான். நீங்க பார்த்த உடனே அம்மா பையனை அவை போட்டு விட்டு அவனுக்கு பண்ணி கொடுவாங்க, ஹாஸ்டல் படிக்க வைங்க. நண்பர்கள் வட்டாரத்துல 4ஆம் இடம் 5ஆம் இடம் நண்பர்கள் சார்ந்தியா நண்பர் வட்டத்தில் சொல்லிங்க இல்லையா, அந்த வட்டத்தை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கிற ஒரே பாருங்க நிச்சயம் நல்லா இருப்பாங்க நீங்க எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இந்த 4ஆம் இடம் தாய் சொல்லி தட்டுப்படுங்க. தாய் சொல்லி தட்டாதது எக்ஸாம் கூட அது வேற, அதோட கம்பேர் பண்ணி பேச ரொம்ப திறமை. 4ஆம் இடத்துக்கு இப்படித்தான் இருப்பாங்க என்று சொல்லி உறவு ஊற்றி கூட நன்றி.
இது எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன். அண்ணனை பற்றி ஒரு விஷயம், எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசன்னம் ஒன்று. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஜோதிடர்கிட்ட அவங்க 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அம்மா பல லட்சங்களை வந்து இழக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்கிட்ட நேரடியாக வராங்க, வந்து பிரசன்னம் பார்க்கறதுக்கு வராங்க. நான் வந்தோடனே நான் சொல்கிறேன், அவங்க சொல்லிட்டாங்க நீ ஊரை விட்டு ஓடி தலைமறைவு ஆகிடுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. நான் சொன்னேன், நான் ஒரு சில கோயில் பரிகாரம் சொல்லிட்டு பணம் ரெக்கவரி ஆகிடுமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னாக்கா ரொம்ப அந்த கிரிட்டிக்கலாக இருக்கிறத என்ன பண்ணுவேன்னாக்கா குமரன் அண்ணனை வச்சு டெஸ்ட் பண்ணுவேன், இவர் கரெக்டாக சொல்கிறாரா என்னன்னு. இவருக்கு அடித்தேன் ஃபோனு, அடிச்சு அண்ணா இந்த ஆர்வம் ஓடுது, என்ன பிரச்சனை போகும் சொல்லு அப்படின்னு. இவர் எடுத்தோடனே சொன்னார், பண பிரச்சனையானாரா? ஆமாண்ணா அப்படின்னா. பணத்தை ஏமாத்தினவங்க வீட்டில் வந்து கோர்ட்டு சம்பந்தமாக வேலையில் இருக்காங்களான்னு கேளுங்கன்னாரு. அந்த அம்மா ஆமாம் அப்படின்னுச்சு. லைவ்ல தான் வச்சுருந்தோம் அப்படியே. இதுக்கு அடுத்த ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் ஊனமான்னு கேளுங்கன்னாரு. அது மிரண்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பேரை சொல்லி கேட்டார். சொல்லும்பொழுது எனக்கு மிராக்கலாக இருந்தது. அந்த பேர் வந்து சாதாரண பேர் வைக்க முடியாது. பேர் என்ன பேர் தெரியுங்களா? விருத்தாம்பாள். எங்கேயாவது வருமா ஈஸியா? இந்த பேரை சொல்லி சொன்னார். சொன்னோடனே கரெக்டாக பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. எதுக்காகனாக்கா சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நானும் நிறையா பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து புதுரா நான் அப்புறம் உட்காந்து மண்டே பிக்கிறேன், எதை வச்சு தொடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாரு, என்ன அப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவுமே பாயிண்ட் வரல, எந்த பாயிண்ட்டுமே வரல. அப்புறம் திருப்பி வந்து ஃபோன் பண்ணி கேட்டான், எப்படிண்ணா என்னண்ணா அப்படின்னா. நீங்கள் விடுங்கம்மா விடுங்க, அவங்க வீட்டுக்காருக்கும் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன ஒரு 12 வயசு வித்தியாசமானு கேளுங்க அப்படின்னா. 12 வயசு வித்தியாசம் கரெக்டா. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா ஒரு லாங்குவேஜ், ஹஸ்பண்ட் ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்க, சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா அப்படிங்கிற எனக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. அதோட அந்த அம்மாவை தேத்தியா சரி ரைட்டு ஓகே நீங்க கிளம்புங்கம்மா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா இது என்னண்ணா இதெல்லாம் ஒரு ஐடியா சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்லைண்ணா அதாவது நடக்கிறபடி நடக்கும், நம்ம எப்படி சொல்றது, இப்போ நீங்க உங்களை போய் கிளாஸ் போட சொன்னா நீங்க போடுவீங்களா அப்படின்னாரு. நான் போட மாட்டேன் அப்படின்னா. இது எதுக்காகனாக்கா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு அதிசயங்கள் பொக்கிஷங்கள் இருக்கும். ஈரோடு கோபண்ணாவை பற்றி நான் ரொம்ப விசாரிச்சதில்லை, அதுக்கப்புறமா தான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஸ்டூடெண்ட்டு நம்ம சங்கத்துலேயும் ஆளுங்க இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, கிளாஸ் எடுத்தாருன்னா போயிட்டே இருக்கும் பயங்கரமா, அவர் பாட்டுக்கு நிறையா பாயிண்ட்ஸாக கொடுப்பாரு, நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு. சரிப்பா கூப்பிடுவோம்ப்பா அப்படின்னா. ஆனால் ஆக்சுவலாக அவன் வரல, இன்னைக்கு வரல. அவன் தான் கூப்பிட சொல்லி சொன்னது. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னாக்கா நம்ம சங்கத்துக்கு முதல் முறையாக வந்ததுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து என்னுடைய மாணவர நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுட்டு கேட்டார். எனக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து ஆளுங்கள் ரெகுலராக வரத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் சொல்லுண்ணா அப்படின்னு. அவனுடைய லக்கணம் உபய லக்கணம். நான் பெரியசாமி அண்ணன்ட்ட கூட சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணேன். உபய லக்கணத்துக்கு எந்த உபய லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, புதன் குரு தான் வரும் 4 உபய லக்கணத்துக்கும். வரும்போது இதுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கு நோக்கிய சிவன், தெற்கு நோக்கிய அம்பாள் உள்ள சிவாலயம், திருக்கல்யாணம் இருக்கக்கூடாது. தொழில் ஸ்தானத்துக்கு அந்த கோயில் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு டவுட்டு, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிபதி எந்த இடம் இருக்கு பார்த்தோம்ல, சும்மா 9ல போய் குரு சுக்கிரன் ராகு. நான் அடுத்த வாரத்தை சொன்னேன், கர்ப்பப்பை டேமேஜ் தான், அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், ஆனால் குழந்தை உண்டு. ஒரு 3 கோயில் போனாக்கா குழந்தை கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
காரணம் என்னன்னா, நீங்க உடனே புத்திர பாக்கியம்னா பெண்களை பொறுத்தவரையில 5-9க்கு போய் தொடுவாங்க. உண்மைங்களா? 5-9க்கு போனாலும் முதல்ல 4 வேலை செய்யணும் இல்லையா? வாங்கணும் இல்லையா? உள்ள வாங்குறது நிக்கணும் இல்ல, நின்னாதானே வேலை செய்யும். நிக்கிறது நிறைய நின்று போயிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? எங்க ராஜு சேர்ந்துட்டாரு. டேய் அப்பா, டேய் ஏண்டா கேட்டில்ல? கொண்டாடி வா ரத்னா, வாங்க. அப்ப 4ல போய் 4ஆம் இடத்த அதிபதியோட ராகு யாருக்கு தொடர்பானாலும் சரிங்க, கேது தொடர்பாயிடுச்சுன்னாக்கா வைத்தியம் கட்டாயம் உண்டு. ராகு தொடர்பாயிட்டுனா அதுக்கு உண்டான வேலையை அவங்களே ஏற்படுத்துவாங்க. அப்ப திருமண கணக்கு கேட்கக்கூடாது, திருமண கணக்க யாரும் கேட்கக்கூடாது. அப்ப கேட்கக்கூடாதுன்னா உடனே 4 புருஷனா 3 புருஷனான்னு கேட்காதீங்க. அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு மணவரையில கொண்டு போய் உட்கார வைக்கணும். திருமணத்துக்கு உண்டான பரிகாரத்தை சரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணவரையில உட்கார வச்சா எல்லாம் சரியா நடக்கும். ஸ்கின் சம்பந்தமான நோய் உண்டு, உண்டா? உண்டு தானே? இருக்கும், கட்டாயமா இருக்கும். நீங்க 4ஆம் இடத்துல போய் எந்தெந்த பாவனத்தை தொடர்பு பண்ணலாமோ கரெக்டா தொடர்பு பண்ணலாம். 4க்கு 8ஆம் இடம் அதே சுக்கிரன், காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடு, அங்க சந்திரன் போய் உச்சமாகுது. அப்ப வெளிச்சம் சம்பந்தப்பட்ட